மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றும் நாம் அதே வசனத்தை தான் தியானிக்கவிருக்கிறோம். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். கர்த்தரின் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 3ஆம் நாளாக நாம் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு நம்மை களிக்கூற பண்ணுகிற கர்த்தர். நம்மை களிக்கூற பண்ணுகிற கர்த்தர். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே நேற்று நாளிலே பார்த்தோம். நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு சகாயம் வரும். அவர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை விசுவாசித்து ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆம், என கண்பான தேவச்சனமே, அவருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் அல்லவா? அதே போல கண்பான தேவச்சனமே, அவரை நம்பி இருக்கிற, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் களி கூறும்படி கர்த்தர் செய்கிறார். இருதயத்தை களி கூற பண்ணுகிற கர்த்தர். ஆபகும் 1ஆம் அதிகாரத்திலே 17, 18 வார்த்தைகளிலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அத்திமரம் துளிவிடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் கனி கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய இருதயத்தை களி கூற பண்ணுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் அவரையே நோக்கி இருக்கிறபடினாலே தாவீது பக்தன் சொல்கிற வண்ணமாக, கர்த்தரையே என் கண் முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது என்று சொல்லுகிறார். கர்த்தரை நீங்கள் முன்னிறுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னார். அவரே எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் கண்முன்னே நிறுத்தி இருப்பீர்கள் என்று சொன்ன, நிறுத்தி வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வரும். உங்கள் இருதயம் களி கூர்ந்திருக்கு. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் களி கூற பண்ணுகிறார். களி கூற பண்ணுகிறார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவர்கள் அசையாமல் இருப்பார்கள். மாத்திரமல்ல, அன்பான தேவச்சனமே, உங்கள் இருதயம் எப்போது களி கூறுகிறது, உங்கள் இருதயம் எப்போது மகிழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால், எரேமியா பக்தன் சொல்லுகிறான். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இப்படி வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன், அது என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சி, அது என் இருதயத்துக்கு சந்தோஷமாகிறது. ஆம், இருதயத்தை களி கூற பண்ணுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை. எப்போதெல்லாம் நம்முடைய ஆத்மாவிற்குரிய வார்த்தை நமக்கு கிடைத்து நம்முடைய ஆத்மா திருப்தியா இருக்கிறதோ, நம்முடைய ஆத்மா பலனா இருக்கிறதோ, பலன் அடைகிறதோ, அப்போதெல்லாம் நீங்கள் அவருக்குள்ளாய் களி கூறுகிறதான உன்னத அனுபவத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து விடுகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தை களி கூற பண்ணுகிற கர்த்தர், உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர், அவரையே நம்பி இருக்கிற தேவ பிள்ளையுடைய இருதயம் களி கூறுகிறது. உடைய வார்த்தையை உட்கொள்கிறவருடைய இருதயம் களி கூறுகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். எனவே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவரை நம்பியிருங்கள். நிச்சயம் அவரிடத்திலிருந்து அவர் உங்கள் இருதயத்தை களி கூற பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை களி கூற பண்ணுகிறவரே, அப்பா, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்ற போனாலும், ஒலிவ மரத்திலே கனி இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிறதான வார்த்தையின்படியாக மக்கள் எப்போதும் களி கொடுக்கிறதான, மக்கள் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறதான உன்னத அனுபவத்திற்குள்ளே நாங்கள் இன்னும் காணப்பட
ஆண்டவரே உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை அனுப்புவீராக. கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.